அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றாங்க. இப்ப இந்த ரீசன்ட் டேஸ்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் நெறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கல்லூரிக்கெல்லாம் போக தேவையில்ல. நேரடியா வேலைக்கு போகலாம். நேரடியா வேலைக்கு போலான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேலைக்கு போலான்னா, சில பயிற்சி நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க 12ஆம் வகுப்பு முடிச்சு கல்லூரிக்கு போய் கல்லூரியில 3 வருடமோ, 4 வருடமோ படிச்சு, அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சு நீங்க போறத தாண்டி, நீங்க 12ஆம் வகுப்பு மட்டும் முடிங்க. நாங்களே உங்களுக்கு ட்ரெய்னிங் தர்றோம். நீங்க ட்ரெய்னிங் முடிச்சீங்கன்னா, நாங்களே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் தர்றோம். இன்டர்ன்ஷிப்ப முடிச்சுட்டு நீங்க நேரடியா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத்தன லட்ச ரூபால சம்பளம் அப்படிங்கிற மாரி நெறைய நிறுவனங்கள் இப்ப நேரடியா மாணவர்கள்ட்டயும், பெற்றோர்கள்ட்டயும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல சேரலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூஸா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும், ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு டவுட் கேட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஈவன் அந்த கம்பெனிஸே ஒரு நுழைவுத் தேர்வு மாரி நடத்துறாங்க. அந்த நுழைவுத் தேர்வ இவங்க ஒரு அரசு நடத்துற நுழைவுத் தேர்வுக்கு ஈக்குவலா பில்டப் குடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள எழுத வச்சு, "நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க வாங்க" அப்படிங்கிற மாரி கூப்ட்டுருக்காங்க. இது சரியா? தவறா? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்ப இந்த பிரச்சனைய 2 வகையில பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ். அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நம்ம போய் கல்லூரியில சேர்றது காலேஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். இத என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ். இது ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே சொல்லப்போனா கம்பெனிஸ்ங்கிறத தாண்டி இவங்க ட்ரெய்னிங் சென்டர்ஸ் தான். இப்ப இவங்க எப்படி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இந்தியாவோட முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல படிச்ச முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் வர்றாங்க. இது போக சில கம்பெனிஸ், அதாவது இதுல நான் 1, 2 கம்பெனி மட்டும் சொல்ல வரல. இத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத என்ன கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவாங்கன்னா, எஜுகேஷனல் டெக்னிக்கல் கம்பெனிஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவாங்க. அதாவது எஜு எஜுகேஷனல் சப்போர்ட்டிங் அண்ட் ட்ரெய்னிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுடெக் கம்பெனிஸ்ன்னு கூட இத சொல்லலாம். ஓகே. ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கிற மாணவர்கள் அடுத்து இங்க போலாமா? இங்க போலாமா? இதுதான் இப்ப எல்லா பேரண்ட்ஸும் கேட்கிற கேள்வி. ஏன்னா, இப்ப நீங்க 12ஆம் வகுப்பு முடிச்சு 3 வருடமோ, இல்ல 4 வருடமோ படிக்கணும். அதுக்கு நீங்க ஃபீஸ் கட்டணும். அது முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்ங்கிறது நமக்கு உறுதியா கிடைக்குமா? அப்படிங்கிறதுல எந்த உறுதியும் இல்ல அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. இவங்க குடுக்குற அஷ்யூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் +2 காலேஜுக்கே போக தேவையில்ல. வாங்க, உங்களுக்கு நாங்க இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணி தர்றோம். 2வது பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில, அஷ்யூர்டு பிளேஸ்மென்ட்ஸ் தர்றோம். அதாவது ஒரு ரூ. 30,00,000 ரூ. 30,00,000 ரூ. 40,00,000 பிளேஸ்மென்ட்ஸ் தர்றோம். அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தான் இப்ப பேரண்ட்ஸ் கேட்டது. இப்ப முதல் விஷயம், ஒரு கல்லூரிக்கு ஏன் போகணும்? இப்ப நெறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கல்லூரி படிப்புங்கிறதே, ஒரு பிளேஸ்மென்ட்ஸ்க்காக மட்டுமே கல்லூரியில படிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன தவறான புரிதலா நான் பார்க்குறேன். இப்ப இருக்க எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? +2 முடிக்கணும், காலேஜ் போகணும், காலேஜ் முடிச்ச உடனே பிளேஸ் ஆகணும், வேலைக்கு போகணும். இது தவறு கிடையாது. இது இதுல என்ன சார் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி படிப்புங்கிறது வெறும் வேலைக்காகவும், வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. ஒரு கல்லூரியில போய் படிக்கிறப்ப தான், ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு மாணவர்களோ, மாணவிகளோ ஒரு கல்லூரியில போய் படிக்கிறப்ப தான், அவங்களுக்கு மற்ற மாணவ, மாணவிகள் கிட்ட எப்படி பழகணுங்கிறது தெரியும். ஸோ இத நாங்க ஸ்கூல்லயே மற்ற மாணவ, மாணவிகள்ட்ட பழகிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிந்த நம்ம சுற்று வட்டாரத்த சேர்ந்த மாணவ, மாணவிகள் தான் இருப்பாங்க. ஒரே ஸ்கூல்ல எல்கேஜிலேருந்து 12த் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் செட் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே பழகி இருப்பாங்க. பட் ஒரு கல்லூரிக்குன்னு போறப்ப வேற வேற ஊர்கள்ல இருந்து மாணவர்கள் வரலாம். வேற மாநிலங்கள்ல இருந்து கூட மாணவர்கள் வரலாம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதுசா ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கிரியேட் ஆகும். வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ட சேர்ந்த மாணவர்களோட கல்ச்சர பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அங்க நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள கல்லூரியில சொல்லி தருவாங்க. கல்லூரி படிப்புங்கிறது வெறும் எஜுகேஷன மட்டும் சொல்லி தர விஷயம் கிடையாதுங்க. அத தாண்டி வாழ்க்கைய எப்படி வாழணும்னு சொல்லிக் குடுக்குற இடமா தான் நம்ம
நம்ம வந்து இந்த கல்லூரி படிப்புங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பட் இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் தான் குடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து படிக்கிறதுக்கும், ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஸோ இங்க கல்லூரிங்கிறப்ப நம்ம வந்து அ நெறைய மாணவர்கள்கிட்ட பழகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நெறைய கல்ச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கல்லூரியில நீங்க படிக்கிறீங்க. கல்லூரியில வெறும் வந்து படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க. அத தாண்டி அங்க சமூகத்துக்கான உங்களோட பங்களிப்ப பத்தியும் சொல்லி தருவாங்க. உதாரணத்துக்கு என்சிசி, என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி இது மாரி நெறைய பொதுநலன் சார்ந்த அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்புகள்ல சேர்ந்து மாணவர்கள் உங்களுடைய வாழ்க்கைய வந்து எப்படி நாட்டுக்காக பயன்படுத்தலாம்? அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள சொல்லி தருவாங்க. முடியாதவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? நம்ம படிக்கிறப்பவே இத வந்து ஒரு சமூக சேவைகள்ல எப்படி ஈடுபடுறதுன்னு ஒரு ஆர்கனைஸ்டா சொல்லி தர விஷயங்கள் தான் இந்த என்சிசி, என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாமே வந்து எங்க மட்டுமே பாசிபிலிட்டீஸ் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள்ல மட்டும் தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இவங்களோட நோக்கம் ஒரு கம்பெனி அப்படிங்கிறதோட நோக்கம் எப்பயுமே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா மட்டும் தான் இருக்கும். ஸோ வெறும் லாபங்கள மட்டுமே லாபம், நஷ்டங்கள மட்டுமே சொல்லி தரக்கூடிய இடமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ்ங்கிறது இருக்கும். இதுல இன்னொரு சின்ன சிக்கலும் இருக்குங்க. என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுக்கு இப்ப கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க கம்பெனிஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த தான் சொல்லிருவாங்க. அதாவது எல்லா விஷயங்களையும் சொல்லி தர மாட்டாங்க. பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு டெக்னாலஜிய பேஸ் பண்ணின விஷயங்கள தான் சொல்லி தருவாங்க. இப்ப இந்த ஒரு டெக்னாலஜிய தான் ஒரு 30லிருந்து 40 மாணவர்களோ, இல்ல 100 மாணவர்களோ வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 மாணவர்களையும் இவங்க பிளேஸ் பண்ணி விட்டுர்றாங்க. இது நான் தப்புன்னுலாம் சொல்ல வரல. 100 மாணவர்களும் பிளேஸ் ஆயிடுறாங்க. இந்த 100 பேரும் ஒரே மாதிரியான கம்பெனிஸ்ல தான் வேலை பார்ப்பாங்க. இப்ப ஒரு டெக்னாலஜிங்கிறது வருஷம் முழுக்க இருக்காதுங்க. டெக்னாலஜிங்கிறது மாறிக்கிட்டே வரும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டெக்னாலஜி முடிஞ்சது. அதாவது ஒரு டெக்னாலஜிக்கான ஒர்க்ஸ் முடிஞ்சு, அடுத்த டெக்னாலஜி போறப்ப, இவங்க அப்கிரேட் ஆயிருந்தா மட்டும் தான் அடுத்து வேலை கிடைக்கும். இல்லைன்னா, இந்த 100 பேத்துக்குமே வேலை போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 100 பேத்துல மேபி ஒரு 20 பேர் இல்லைன்னா 30 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமே தவிர்த்து, திருப்பி எல்லாருமே அங்கேயே நின்றுவாங்க. ஆனா, ஒரு கல்லூரியில படிக்கிறப்ப, எல்லாருமே வந்து வெறும் வேலைக்காக மட்டும் படிக்கிறவங்க கிடையாதுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ நோக்கி போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்க இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் சேர்ந்தீங்கன்னா, நீங்க வந்து கவர்ன்மென்ட் ஜாப் அப்படிங்கிறதே நீங்க மறந்தரலாம். ஏன்னா, இங்க வந்து கவர்ன்மென்ட் ஜாப்க்கான ஒரு மோட்டிவேஷனே வந்து குடுக்க மாட்டாங்க. இங்க கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் போகக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. இப்ப இதுல யாராச்சும் ஒருத்தருக்கு வேலை போனாலும், இவங்களோட ஹெல்ப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட ஹெல்ப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு சர்க்கிள்ங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ, இப்போ ஒரு கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே வெறும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டும் படிக்கிறது இல்லைங்க. கல்லூரிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உயர்கல்விக்கு போறவங்க இருக்கிறாங்க. சொந்தமா பிசினஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. கவர்ன்மென்ட் ஜாப்க்கு போறவங்க இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க கூட படிச்சவர் ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சியோ இல்ல யுபிஎஸ்சியோ கிளியர் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல, பிற்காலத்துல ஒரு சின்ன விஷயங்களுக்காக நீங்க வந்து அவர போய் கான்டாக்ட் பண்ண முடியும். ஆனா இங்க 100 பேருமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வேலைய தான் பார்க்குறாங்க. அத ஒருத்தங்களுக்கு அந்த வேலை போச்சுன்னா, திருப்பி அடுத்த வேலைகளுக்கு அடுத்த விஷயங்களே தெரியாம வளர்றாங்க. இது ஒரு விஷயம். இதுல முக்கியமான ஒரு ஸ்கேம். இந்த கம்பெனிஸோட ஸ்கேம்னே இத என்னால ஓப்பனா சொல்ல முடியும். இதுல முக்கியமான ஸ்கேம் என்ன அப்டின்னா, இந்த கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய அஷ்யூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணி தரோம். பிளேஸ்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோங்கிறாங்க. ஸோ, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்ககிட்ட வாங்க, ட்ரெய்னிங் ஃபீஸ் கட்டுங்க. இந்த ட்ரெய்னிங் ஃபீஸ்ங்கிறது 4 வருடத்திற்கு இல்லைன்னா 3 வருஷத்துக்கு கட்ட சொல்றாங்க. ஸோ, இந்த ட்ரெய்னிங் ஃபீஸ் வந்து கம்மியா இருக்குமான்னு கேட்டா கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கல்லூரியில படிச்சா என்ன கட்டணம் வருமோ, அந்த கட்டணத்த தான் இவங்க வந்து செலுத்த சொல்றாங்க. முதல் விஷயம். 2வது விஷயம், ஒரு விஷயம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்ககிட்ட ட்ரெய்னிங்ல சேருங்க. நாங்க உங்கள வந்து ஒரு காலேஜ்ல சேர்த்தி விடுறோம். அந்த காலேஜ்ல வந்து உங்க பேர்ல வந்து டெய்லி அட்டெண்டன்ஸ் போயிட்டுருக்கும். ஆனா, நீங்க எங்ககிட்ட வந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க அந்த காலேஜ்லயே எங்களோட ட்ரெய்னிங் சென்டர் இருக்கும். ஸோ, அப்போ வந்து நாங்க வந்து
அந்த காலேஜில் உங்கள் பேரில் அட்டனன்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா அந்த அந்த கல்லூரியோட யூனிவர்சிட்டியோ அந்த கல்லூரி பேர்லையோ யூனிவர்சிட்டி பேர்லையோ நீங்கள் பரிட்சை எழுதுவீங்க. டிகிரி எல்லாமே உங்களுக்கு வரும். நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் சப்போர்ட் கொடுத்து பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் மட்டும் நாங்கள் வந்து பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு இந்த கம்பெனிக்கு நம்ம பே பண்ணணும்? இதை வந்து நம்ம நேரடியாக கல்லூரியிலேயே கட்டலாம். இது ஏன் இந்த விஷயத்த முக்கியமாக இப்போ இந்த டைமில் வந்து சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள்கிட்ட இருந்து ஃபீஸையும் வாங்கிக்கிறாங்க. 2வது கல்லூரிகள் கூட டைப் பண்ணி கல்லூரிகள்கிட்ட இருந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு நாங்கள் அட்மிஷன் பண்ணி தர்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஒர்க்குக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்சி ஒர்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது பாரம்பரியமாக நம்ம வந்து நிறைய பேர் வந்து கன்சல்டன்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓப்பனாக கன்சல்டன்சின்னு சொல்லாமல் இவங்க இப்போ புதுசாக கொண்டு வர பேர் தான் என்னன்னு பார்த்தா எஜிடெக் கம்பெனிஸ் அப்படின்னு இவங்க வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இவங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்சல்டன்சி ஒர்க் தான் பண்ணுறாங்க. இந்த கன்சல்டன்சி ஒர்க் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து இது மூலமாக மாணவர்களுக்கு அஷ்யூர்டு பிளேஸ்மெண்ட்ஸ் அஷ்யூர்டு ட்ரைனிங் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நம்ம வந்து நம்பிக்கை கிடையாதுங்க. இது ஏன் இந்த விஷயத்தில் இந்த டைமில் சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஜேஇஇ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ அந்த எக்ஸாம் சென்டருக்கு நானும் ஒரு நாள் வந்து போயிருந்தேன். ஒரு மாணவரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். மாணவரை வந்து பரீட்சை எழுதுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ இந்த எஜுகேஷனல் பேஸ்டு டெக்னிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்டால் போட்டு மாணவர்கள் பரீட்சை எழுதுகிற டைமில் பேரண்ட்ஸ் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, எதுக்கு சார் காலேஜில் சேர்றீங்க, நீங்கள் டைரெக்டாக இங்கே வாங்க, இங்கே எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுங்கள், நாங்கள் ட்ரைனிங் தரோம், உங்கள் பசங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸோட வெளியே கொண்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட திரும்பியும் கேட்குறப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், பட் ஒரு காலேஜில் வந்து உங்கள் பையனுக்கு அட்மிஷன் போட்டு அங்கே ஒரு டிகிரி போகும், அந்த டிகிரியும் வாங்கி கொடுத்துருவோம், ப்ளஸ் வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறவர் விசாரிக்கிறப்ப நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்ப நான் ஒரு பிகாம் முடிச்ச கிராஜுவேட், என்னை வந்து மார்க்கெட்டிங்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து இப்போ நுழைவுத் தேர்வுகளையும் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த நுழைவுத் தேர்வு வந்து ரொம்ப பெருசாக ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற நுழைவுத் தேர்வு, ஒரு கல்லூரி நடத்துகிற நுழைவுத் தேர்வுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னை கேட்டால் இந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்களும் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து அட்மிஷன் பேஸ்டு ஸ்கேம்ஸ் நிறைய போயிட்டு இருக்குங்க. ஸோ பெற்றோர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. எப்பயுமே ஒரு 2 இடத்த மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணாதீங்க. ஒன்று பள்ளி படிப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பு. முடிஞ்ச அளவுக்கு கல்வியை வந்து இந்த 2 இடங்கள்லையும் போய் படிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபடுங்க. நீங்கள் இங்கே தான் போய் படிக்கணும்னு நான் சொல்லவில்லை, எங்கே வேணாலும் போய் படிங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்கூல் ஸ்ட்ரக்சரையும் ப்ராப்பர் காலேஜ் ஸ்ட்ரக்சர்லையும் படிங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எனக்கு உடனே வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஸ்கேம்ஸில் போய் சிக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தகவல். ஸோ என்கிட்ட கேட்ட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கல்லூரிகளுக்கு போங்க. இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து எப்போ பயன்படுத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்லூரிகளில் போய் படிச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்கில்ஸை அடிஷ்னல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டுமே நீங்கள் இந்த மாதிரியான கம்பெனிஸை வந்து யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான ட்ரைனிங் எடுக்கலாம். பட் முழு நேர டிகிரியாக வந்து அங்கே போக தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக கல்வி சார்ந்த தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிறத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகவும் நன்றி.